ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விதை தான் விதைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் நல்லா கொத்தி ரொம்ப நாள் கழித்து தோட்டத்தில் இப்போ தான் விதை விதைக்கலான்னு சொல்லிட்டு வந்து கொத்தி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முள்ளெலாம் ஏற்கனவே வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இது விதை போட்டுட்டு மேலே போடுறதுக்கு எங்கள் மாமனார் தான் ஹெல்ப் பண்ணார். ரிஷி பிறந்ததுக்கப்புறமா இப்போ தான் விதையே விதைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய விதை விதைச்சி காயில் எடுத்திருக்கோம். அதோடு இப்போ தான் செய்ய போகிறோம். மாட்டோட சாணம் எரு வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்லேயே மாடு இருக்குது. எரு மேலே தூவி விட்டுக்கலாம். நல்லா கலரிட்டு கொத்திட்டு அது மேலே எரு போட்டு விட்டு மறுபடியும் வந்து அது நல்லா கலரி விட்டுருங்க மண்ணை. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா தூவியாச்சு. இப்போ வந்து அதை ஃபுல்லாக கலரி விட்டுடலாம். இதில் வந்து நான் கத்திரிக்காய் நாற்று மாதிரி விடுறதுக்கு தான் மொத்தமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடுங்கி நட போகிறேன். கத்திரிக்காய் தான் விதை விட போகிறேன். இதில் ஒரு பக்கமாக கத்திரிக்காய் விதை விட்டுட்டு வெண்டை விதை வந்து கொஞ்சம் மட்டும் போடலான்னு இருக்கேன். கத்திரிக்காய் விதைக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ வந்து விதை விதைச்சிடலாம். கத்திரிக்காய் விதை தான் இப்போ விட போகிற பாருங்கள். பாக்கெட் 20 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார் எங்கள் மாமனார். இந்த விதையை வந்து நல்லா மேலே தூவி விட்டு மண் ஃபுல்லாக மேலே மூடி விட்டுடணும். அப்போ தான் விதை நல்லா முளைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் விதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மண்ணை அப்படியே கலரி மூடி விட்டுருவேன். எப்போவுமே நான் அப்படி தான் போடுவேன். ஆனால் செடி நல்லாவே முளைக்கும். மண்ணில் எரு கலந்து விதை போட்டோன்னா காய் நல்லா காய்க்கும். இயற்கையான முறையில் கிடைக்கும். நம்மளுக்கு வெளியில் காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம இது மாதிரி நம்ம வீட்லேயே விதை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தோட்டம் இருக்கிறவங்க இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். இதிலே பாதி தான் வந்து கத்திரி விதை போட்டேன். இப்போ வந்து வெண்டை விதை போட்டுக்கலாம். வெண்டை விதை நான் கொஞ்சமாக தான் போட போகிறேன். மீதி வந்து நெக்ஸ்ட் டைம் போடுறதுக்கு அப்படியே வச்சுப்பேன். ஒரு பாதி போட்ட மீதி பாதி இருக்கிற இடத்துல வந்து வெண்டை விதையை வைக்கிறேன். வெண்டை விதை தனித்தனி தான் நடுறேங்க. அப்படியே கையில் ஒரு விதையாக சொருவி அப்படியே மூடிட வேண்டியது தான். நான் அப்படி தான் நடுவேன். ஆனால் எனக்கு நல்லாவே காய்க்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கொத்தரைக்காய், அவரைக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். நம்ம தோட்டத்தில் நல்லா காய்ச்சிருக்கு. 2 வருஷம் கிட்ட ஆகுது. இப்போ தான் அதோட மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் நட்டு செடிலாம் வளர்ந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத கண்டிப்பாக காட்டுறேன். பாருங்கள் நீங்களும். அவ்வளோதான். வெண்டை விதை இப்போ எல்லாம் நட்டாச்சு. புழு எப்படி நின்றுது பாருங்களேன். இதுமாரி மண்ணில் புழுலாம் இருந்துச்சுன்னா செடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கொத்தரைக்காய் விதைக்கிறதுக்கு மண்ணை நோண்டலாம். இதுமாரி செடி நடுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோட்டம் வச்சுருக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனாலே எங்கள் வீட்டில் நிறைய செடிலாம் நட்டிருக்கேன். ஆனால் பூச்செடி தான் அதிகமாக இல்லை. மரம்லாம் நிறைய இருக்குது. அதையும் ஒரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கும் எருலாம் நல்லா போட்டு விட்டுட்டு மண்ணை நல்லா கலரிட வேண்டியது தான். நல்லா மண்ணை எரு போட்டு விதைச்சா நல்லதுங்க. எரு இல்லைன்னா வேணால் வாங்கி போடுங்க. ஆனால் வீட்டில் இதுமாரி கிராமத்தில் இருக்கிறவங்கன்னா எரு போட்டு அதுக்கப்புறமா விதைச்சி பாருங்கள். சூப்பராக காய்க்கும். இயற்கையாக மருந்தெல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன். அவ்வளோதான், எரு கொட்டுறனே அது மட்டும்தான். அதோட விதைச்சேன்னா நல்லா அது பாட்டுன்னு காய்ச்சிட்டே இருக்கும். இப்போ கொத்தரைக்காய் விதை நட்டுடலாம். கொத்தரைக்காய் விதையும் அங்கங்கே ஒன்று தனித்தனி தான் நட போகிறேன். கத்திரிக்காய் மட்டும்தான் நாற்று மாதிரி விட்டுருக்கேன் பிடுங்கி நல்லான்ட்டு. மீதெல்லாம் வெண்டைக்காய், கொத்தரைக்காய்லாம் தனித்தனி தான் நடுறேன்.
இதில் எதனா 1-2 கிட்ட இருந்தால் வேணால் தனியாக பிடுங்கி நட்டுக்கலாம். மற்றபடி இது கொஞ்சம் இடையே தள்ளி தள்ளி தான் நட்டிருக்கேன். இது நட்டுட்டு முருங்கைக்காய் விதை வாங்கிட்டு வந்தார். 6 மாதத்தில் காய்க்கிற முருங்கை விதைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் நடணும். இது நட்டு முடிச்சுட்டு அதை நடணும். கிட்டத்தட்ட எல்லா விதையுமே போட்டாச்சு. இதுலேயும் பாதி விதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முருங்கை விதை போட்டுடலாம். இதுலேயும் கொஞ்சமாக எரு கலர்ந்து மண்ணில் விதை போட்டுட்டு அப்படியே மண் நல்லா தள்ளி மூடிடலாம். ஒரு விதைக்கு நோண்டிட்டேன், இன்னொரு விதைக்கு மண் நோண்டி தான் நடணும். இப்போ இன்னொரு விதைக்கு மண் நோண்டிடலாம். இது இல்லாமல் பூசணிக்காய், புடலங்காய் இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னும் நான் நடலை. இது மட்டும்தான் நான் நட்டேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நட்டு இது மேலே முள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு முள் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றினேன். எங்கள் வீட்டில் கோழி இருக்கிறதுனால கோழி எல்லாத்தையுமே சீச்சிரும். நம்ம விதைச்சு பலன் இல்லாமல் போயிடும். அதனால் செடி வளர்கிற வரைக்கும் மட்டும் முள் மேலே போட்டு தான் வைப்பேன் நான் எப்போவுமே. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தண்ணியும் விட்டாச்சு. ஒரு 3 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக முளைஞ்சிருக்கும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.